இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் குரோதி புத்தாண்டு வருது. இந்த குரோதி புத்தாண்டில் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன நடக்கும்னு பார்த்துருவோம். முதல்ல குரோதி புத்தாண்டுனா என்னன்னு பார்த்துருவோம். குரோதினா பகைன்னு பேர், பகைக்கேடு இந்த மாதிரி பேர். அதாவது 60 வருடங்களில் 38வதாக வரக்கூடியது தான் குரோதி ஆண்டு. கோரக்குருதி தனிர்கொள்ளி அப்படின்னு ஒரு வெண்பா பாடல் இருக்குது. அற்பமழையே பெய்யும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பொன்கள் எல்லாம் களவு போகும்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது குரோதி வருடம் ரொம்ப மோசமானதாக இருக்கணும், அசம்பாவிதங்கள் அதிகமாக நடக்கணும், பொருட்கள் திருடுபோக வாய்ப்பு இருக்கணும், இந்த குரோதி ஆண்டில் மழை சொற்பமாக பெய்யணும், குறைவாக பெய்யுன்றதுனால விளைச்சல் சுமாராக இருக்கணும். இந்த குரோதி ஆண்டை பற்றி சொல்கிறது மட்டுமல்லாமல் கடவுள் மீது நமக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கையும் குறைந்து போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. எந்த காரணத்தை கொண்டும் கடவுள் மீது பக்தியை குறைச்சிக்கிறாதீங்க. இப்பேற்பட்ட இந்த குரோதி ஆண்டில் கிரகநிலை எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். மேஷ ராசியில் சூரியன், குரு, மிதுனத்தில் சந்திரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி செவ்வாய், மீனத்தில் ராகு புதன் சுக்கிரன் அப்படின்னு நவகிரகங்கள் சஞ்சரிக்குது. இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா ஏப்ரல் 14 சித்திரை 1 ஞாயிற்றுக்கிழமையில் மிதுன ராசியில் பிறக்குது. ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன்னு பார்த்துட்டே வந்துடுவோம். இன்னும் சில மாதங்களிலேயே பிறக்கப் போகும் இந்த தமிழ் புத்தாண்டு சில மாதங்களில் பிறக்க போகிறதுனால பலரது வாழ்க்கையில் பல அதிரடி மாற்றங்களை இது ஏற்படுத்த போகுது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சித்திரை மாதத்தில் குரு பகவான் 12 ஆண்டுகளுக்கு பின்னாடி ரிஷபராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைய போகிறாரு. 30 ஆண்டுகளுக்கு பின்னாடி சனி பகவான் மீன ராசிக்கு போய் ராகுவுடன் இணைய போகிறாரு. இந்த கிரகங்களின் மாற்றத்தினால 12 ராசிகளுக்கும் அதிரடி மாற்றங்கள் நிகழப்போகுது. அதை பற்றி இந்த பதிவில் பார்த்துருவோம். குரோதி ஆண்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு குரு பயிற்சியும் ஆக போகுது. அதனால் பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி ஆறனால பொன்னவன் என வர்ணிக்கப்படும் குரு பகவான் ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்தால் வாழ்நாள் முழுவதும் கஷ்டம் வராதுன்னு சொல்லப்படுது. குடும்பமும் நல்ல முறையில் இருக்கும். ஜாதகத்தில் குரு ஆட்சி உச்ச நிலையில் இருந்தால் ஜாதகரின் கடைசி காலம் வரை யாரையும் நம்பி வாழ வேண்டிய சூழ்நிலையே இல்லை. அதனால் திருமணம், குழந்தை பாக்கியம், வேலையில் உயர்வு, வருமானத்தில் உயர்வு, நோய் நொடியற்ற வாழ்க்கை வேணும்னு நினச்சிங்கன்னா குரு பகவான் நல்ல நிலையில் இருக்கணும் இல்லையா? அந்த குரோதி வருடத்தில் யார் யாருக்கு குரு பகவானும் நல்லது செய்கிறாருன்றதையும் சேர்த்து பார்த்துடலாம். சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த குரோதி புத்தாண்டில் 8ல் ராகு 9ல் குரு அமையுது. கலவையான பலன்களை பெறுவீங்க. நீங்கள் மற்றவங்கள அனுசரித்து போகிறது ரொம்ப அவசியம். குடும்பத்திலையும் பணியிடத்துலையும் தேவையற்ற பிரச்சனை, வன்மத்தை சந்திக்க நேரிடும். சிம்மராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த குரோதி புத்தாண்டில் பதவியில் மாற்றம் வரும். பிஸ்னஸ் தொழில் வியாபாரம் மாற்றம் வரும். பதவியில் ப்ரொமோஷன் கிடைக்கும். பதவியில் உயர்வு தேடி வரும். பணப்பிரச்சனை நீங்கும். புதிய பதவிகள் தேடி வரும். படித்து முடிச்சுட்டு வேலைக்காக காத்திருந்தீங்கன்னா நல்ல வேலை கிடைக்கும். புதிய பொறுப்புகள் வரும். இந்த ஆண்டில் வீடு நிலம் வாங்கலாம். வீடு கட்டி கிரகப்பிரவேசம் கூட செய்யலாம். சிம்மராசி அன்பர்களுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா குரோதி தமிழ் புத்தாண்டில் ப்ரொமோஷன் கிடைக்கும். சொத்து, வண்டி, வாகனம் வாங்கலாம். புதிய பதவி உயர்வுகள் தேடி வரும். சிலருக்கு வீடு மாற்றம் நிகழ வாய்ப்பு இருக்குது. கடன் தொல்லையெல்லாம் நீங்கும். எதிரிகள் தொல்லை நீங்கும். சிலருக்கு காதல் மலரும். திருமணம் நடக்கும். நீண்ட நாட்களாக பிரிந்திருந்த தம்பதிகள் குரோதி ஆண்டில் ஒன்று சேருவீங்க. குரோதி ஆண்டில் சிம்மராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டா சிம்மராசி அன்பர்களுக்கு சித்திரை மாதம் 18 குரு பயிற்சி நிகழப்போகிறனால உங்களுக்கு பல வகையில் நன்மைகள் வரக்கூடும். தொழில் வியாபாரத்தில் கண்டிப்பாக மாற்றம் வரும். பிஸ்னஸில் பதவி மாற்றம் ஏற்படும். ப்ரொமோஷன் கிடைக்கும். சொத்து, வண்டி, வாகனம் வாங்கலாம். உத்தியோக உயர்வை தரும். குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு 2, 4, 6 வீடுகளில் விழுகுது. உங்கள் குடும்பம் குதூகலமாகும். பிரச்சனைகள் நிவர்த்தியாகும். பணப்பிரச்சனை நீங்கும். வெளிநாடு போகிற வாய்ப்பெல்லாம் கிடைக்கும். புதிய பதவிகள் தேடி வரும். படித்து முடிச்சுட்டு வேலைக்காக காத்திருந்தீங்கன்னா நல்ல வேலை கிடைக்கும். புதிய பொறுப்புகள் வரும். இடமாற்றங்கள் ஏற்படும். வெளிநாடுகளில் வேலை செஞ்சீங்கன்னா கவனம் செலுத்துவீங்க. மேலதிகாரிகளின் உத்தரவுக்கு கட்டுப்படுவீங்க. வீண் தர்க்கம் வேணாம். வீடு நிலம் வாங்கலாம். வீடு கட்டி கிரகப்பிரவேசம் செய்யலாம். குரு பார்வையால் யோகம் ஏற்படும். குரு பார்வையால் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும். 4ஆம் வீட்டில் குரு பார்வை விழுகுது. வேலையில் இடமாற்றம் ஏற்படும். சுகமும் சந்தோஷமும் ஏற்படும். சிலருக்கு வீடு மாற்றம் நிகழ வாய்ப்பு இருக்குது. 6ஆம் வீட்டில் குருவின் பார்வை விழுகுது. கடன் பிரச்சனை நீங்கும். எதிரிகள் தொல்லை நீங்கும்.
கண்டக சனியாக இருக்கிறனால உங்கள் ராசிக்கு நேர் எதிரான சனி பகவான் ஆண்டு முழுவதும் அமர்றாரு. வேலையில் பொறுப்பும் குடும்ப பாரமும் தானாகவே வந்து உங்கள் தலையில் உட்கார்ந்துக்கிறோம். பணியிடங்களில் பேசையில் கவனமாக இருக்கணும். இருப்பதை விட்டுட்டு பறப்பதற்கு ஆசைப்பட வேணாம். சுபகாரியங்கள் நடக்க சற்று போராட வேண்டி வரும். உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை. சனி தரும் சசயோகத்தினால செல்வம் வீடு தேடி வரும். உங்கள் செலவுகளை குறைச்சி சேமிக்க தொடங்கணும். சகோதரர்களிடம் அதிக உரிமை எடுத்துக்கொள்ள வேணாம். பிள்ளைகளின் எதிர்காலத்துக்காக கொஞ்சம் சேமிக்க தொடங்குவீங்க. சிலருக்கு காதல் மலரும், திருமணம் நடைபெறும். நீண்ட நாட்களாக பிரிந்திருந்த தம்பதிகள் குரோதி ஆண்டில் ஒன்று சேருவீங்க. குரோதி ஆண்டு முழுவதும் ராகு பகவான் உங்கள் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் பயணம் செய்கிறாரு. தனவாக்கு ஸ்தானத்தில் பயணம் செய்கிறதுனால தடைகளை தாண்டி வெற்றி பெற போகிறீங்க. மனக்கவலைகள் நீங்கும். போட்டிகளை சமாளித்து வெற்றி பெறுவீங்க. பேச்சை உங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கிறணும். இந்த ஆண்டு முழுவதும் பண விஷயத்தில் வாக்கு கொடுப்பதை தவிர்த்துருங்க. எந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் மன உறுதியுடன் போராடி வெற்றி கொடியை கண்டிப்பாக நிலைநாட்டுவீங்க. குரோதி ஆண்டில் கிரகங்களின் பயணம் சாதகமாக இருப்பதால் மகிழ்ச்சியில் திளைக்க போகிறீங்க. இந்த குரோதி புத்தாண்டில் சிம்மராசி என்பர்களுக்கு ஒரு விதமான சோர்வு ஏற்படுது. குடும்ப உறுப்பினர்கள் இடத்துல பயனற்ற விவாதங்களை தவிர்த்துருங்க. வித்தியாசமான அணுகுமுறைகள் மூலம் தடைப்பட்ட சில பணிகளை நீங்கள் செஞ்சு முடிக்க போகிறீங்க. உடல் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் கவனமாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். மேலும் வாகன பழுதுகளை அவ்வப்போது சரி செஞ்சுக்கிறங்க. பயனற்ற விரயங்களை தவிர்க்கும் பெற்றோர்கள் வழியில் புரிதல்கள் உண்டாகும். தவறிய சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும். எதிலும் முன்கோபம் இல்லாமல் நிதானமாக செயல்படணும். விவசாய பணிகளில் ஆலோசனை பெற்று புதிய பயிர் விளைச்சலை மேற்கொள்வது நல்லது. பூர்வீக சொத்துக்கள் தொடர்பான பிரச்சனைகளில் தெளிவான முடிவு கிடைக்கும். மனதிற்கு நெருக்கமாக இருக்கக்கூடியவர்களை பற்றிய புரிதல்கள் மேம்படும். கடன் சார்ந்த உதவிகள் சாதகமாக அமையும். நீங்கள் வியாபாரம் செஞ்சீங்கன்னா வியாபார பணிகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். முதலீடுகள் விஷயங்களில் சற்று கவனமாக இருக்கணும். அனாவசிய செலவுகளை தவிர்க்கிறது நல்லது. அப்போ தான் நெருக்கடிகள் குறையும். புதிய வியாபார விஷயங்களை நன்றாக யோசித்து பின்னாடி மேற்கொள்ளணும். தொழில் நிமித்தமாக பயணங்கள் அடிக்கடி மேற்கொள்வதற்கான சூழல்கள் உண்டாகுது. சந்தை நிலவரங்களை அறிஞ்சு முதலீடுகளை மேற்கொள்வது நல்லது. கலைப்பொருட்கள் சார்ந்த தொழிலில் எதிர்பாராத ஆதாயமெல்லாம் உண்டாகும். உத்தியோகத்தில் உழைப்புக்குண்டான வருமானம் தாமதமாக கிடைக்கும். சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றங்கள் உண்டாகும். சக ஊழியர்கள் ஆதரவாக செயல்படுவாங்க. அலுவலகத்தில் தனிப்பட்ட விஷயங்களை பகிர்ந்துக்கிறத தவிர்த்துருங்க. மேலதிகாரிகள் உங்கள் திறமையை கண்டு பாராட்டுவாங்க. பணிகளில் சில பொறுப்புகளால் நெருக்கடிகள் ஏற்பட்டு நீங்கும். தகவல் தொடர்பு துறைகளில் இருந்தீங்கன்னா மாறுபட்ட அனுபவம் ஏற்படும். வாகன பழுதுகளை சரி செஞ்சுக்கிறது நல்லது. கலைஞர்களாக இருந்தீங்கன்னா எதிலும் விழிப்புணர்வுடன் இருக்கிறது நல்லது. புதிய ஒப்பந்த விஷயங்களில் சாதகமான பலன்கள் கிடைக்கும். பயனற்ற செலவுகளை குறைச்சிக்கிறணும். அப்போ தான் நல்லது. துறை ரீதியான வெளியூர் பயணங்களால் மனதளவில் மாற்றங்கள் உண்டாகும். எதிர்காலம் குறித்த சிந்தனைகளால் செயல்களில் தடுமாற்றம் ஏற்படும். ஆடை வடிவமைப்பு துறைகளில் இருந்தீங்கன்னா திறமைகளை வெளிப்படுத்துவீங்க. சக கலைஞர்களின் எண்ணங்களை புரிஞ்சுக்கிருவீங்க. அரசியல்வாதிகளாக இருந்தீங்கன்னா நினைத்த சில பணிகளில் பகுத்தறிந்து முடிவெடுக்கணும். எதிர்காலத்திற்கு அதுதான் நல்லது. பயணங்கள் மூலம் அனுகூலமான வாய்ப்புகளும் வருமானமும் அதிகரிக்கும். அரசியல்வாதிகளாக இருந்தீங்கன்னா இழந்த பொறுப்புகளை மீண்டும் பெறுவதற்கான வாய்ப்புகள் அமையும். புதிய முடிவுகளில் உங்களின் எண்ணங்கள் படிப்படியாக நிறைவேற்றுவதில் பொறுமை காக்கிறது நல்லது. நெருக்கமானவர்களே சில விஷயங்களில் தடையாக இருப்பாங்க. வாழ்க்கை துணைவரின் எண்ணங்களை புரிஞ்சுக்கிட்டு செயல்படணும். குடும்பத்தில் பயனற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. உங்கள் மீதான நல்ல மதிப்பை மேம்படுத்தும் மறதி தொடர்பான பிரச்சனைகள் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கும். அந்த கருத்துக்களுக்கு உண்டான மதிப்புகள் தாமதமாக கிடைக்கும். உணவு சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும். உத்தியோக பணிகளில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் ஏற்படும். பெண்களுக்கு பிறமொழி சார்ந்த மக்கள் உதவி கிடைக்கும். தவறிய சில பொருட்கள் திரும்ப கிடைக்கும். பண விஷயத்தில் சற்று கவனத்துடன் இருக்கணும். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெற பாடங்களில் சற்று கவனத்துடன் இருக்கணும். படிப்பதை 1க்கு 2 முறை எழுதி பார்த்து படிங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் புதிய அனுபவம், சமூகம் பற்றிய கண்ணோட்டமும் மாறுபடும். விளையாட்டுப் போட்டிகளில் புதிய அனுபவம் ஏற்படும். நண்பர்களின் தனிப்பட்ட விஷயங்களில் தலையிடாமல் இருக்கணும்.
வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னா தினந்தோறும் விநாயகரை வழிபாடு செஞ்சு வர மனதில் அமைதியும் சஞ்சலங்களும் குறையும். இதுவரை இந்த பதிவில் சிம்மராசி என்பவர்களுக்கான குரோதி வருட ராசி பலன் 2024 ஆண்டுக்கான ராசி பலனை முழுமையாக பார்த்தோம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் தினல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தானே வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.